ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் ஜான்சன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் ஜான்சன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஜான் 22, 23, 24, அதுக்கப்புறம் ஜான் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் எழுதினாங்க. இந்த ஜான்சன்ஸ் எழுதி முடிச்ச வாட்டி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தாச்சு, ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயும் வந்தாச்சு, அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு பர்டிகுலராக உங்களோட மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும், பட் ரேங்கிங் வராது. ஸோ அந்த ஸ்கோர் கார்டு வந்து எப்போ வரும் அப்படின்னா, என்டிஏ வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. February 12 வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே இந்த பர்டிகுலராக February 12 வந்து எப்போ வரும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு மிட் நைட்டில் தான் வந்துச்சு. மிட் நைட் 12 o'clock தான் உங்களுக்கு வந்தது. ஸோ இந்த வருஷமும் அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய வெப்சைட்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளுமே அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெய் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட சேனலில் நம்ம இன்டர்வியூஸ் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து நீட் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கோசரம் எஸ்பெஷலி இந்த வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் நீட்டுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குண்டான அப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது என்டிஏ கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நீட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இப்போ வந்து மெடிக்கல் தாண்டி நீட், நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறத தாண்டி வேறு எதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி நீங்கள் வந்து பிடிஎஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெட்டனரி சயின்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி ஆயுஷ் கோர்சஸ் நீங்கள் படிக்கணும், அதாவது வெளி மாநிலங்களில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, இந்த நீட்டுக்கு உண்டான எக்ஸாம் எழுதுகிறோம். அதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் வெட்டனரி சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட் தேவையில்லை. ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீட் தேவை. அதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் நான் வந்து நர்சிங் படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ்லாம் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியாகணும், சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டு காலேஜில் நீங்கள் படிக்கணும் நர்சிங் அப்படின்னா உங்களுக்கு நீட் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்கள் இப்போ வந்து இன்னைக்கு February 7 உங்களுக்கு நீட்டுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா March 7 வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போயே ஹரிபரியாக ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட வேணாம். நம்மளோட சேனலில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம வந்து அப்டேஷன்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ளிகேஷன்ஸ் போடணுங்கிற வீடியோஸும் நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டினில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வீடியோஸாக நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நமக்கு பர்டிகுலராக நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அத்தனை வீடியோஸும் நம்ம கொடுக்கலாம். அதையும் தாண்டி லைவ் செஷன்ஸும் வருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹரிபரியாக இப்போயே ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் போட வேண்டாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு 1700, இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்க்கு 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 4 வந்து எக்ஸாம். கிட்டத்தட்ட 3 hours 180 minutes வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு 2 to 5 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் nta.ac.in அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா neet.nta.ac.in அந்த வெப்சைட்ஸில் போய் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் எல்லா அப்டேஷன்ஸும் நம்ம கொடுப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்லி நீங்கள் வந்து இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து போட முடியும். இதில் வந்து எஸ்பெஷலி வந்து மெயில் அனுப்புகிறதோ இல்லை வந்து கொரியர் அனுப்புகிறதோ அந்த மாதிரிலாம் கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுப்புனீங்களா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து neet.nta.ac.in அந்த வெப்சைட்ஸில் மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10 ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஃபார்மேட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபு, ஸ்கேண்டு சிக்னேச்சர் இது எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பர்டிகுலராக இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கேட்பாங்க. அந்த இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் ப்ராப்பராக உங்களது இல்லைன்னா உங்களோட பேரண்ட்டுது இல்லைன்னா உங்களோட கார்டியன்து யாராவது வந்து ப்ராப்பராக கொடுங்க. ஏன்னா வந்து ஒர்க்கிங் ஆகாத ஒரு மெயில் ஐடியோ இல்லை ஒர்க்கிங் ஆகாத ஒரு ஃபோன் நம்பரையோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் என்டிஏ பொறுப்பாகாது. அதனால் ஒர்க் பண்ணுற இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் ரெகுலராக சேட் பண்ணுற இமெயிலையோ இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நீட்டுக்கு பற்றி இன்னும் நிறைய நம்ம வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.